எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இப்போ நம்ம இந்த ஒரு வார்த்தையை இந்த உலகத்தில் யாரும் உச்சரிக்காமல் போக மாட்டாங்க. யாராக இருந்தாலும் அடிக்கடி உச்சரிக்கிற ஒரு வார்த்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எப்போது யோகம் வரும், எனக்கு எப்போது அதிர்ஷ்டம் வரும், எனக்கு எப்போது நல்ல காலம். இது ஜோதிடர்களை பார்த்து கேட்குற கேள்வியை தவிர்த்து நம்ம எல்லோரும் ஒரு சலிப்பில் கூட எனக்கு எப்போ தான் நல்ல நேரம் வருமோ, உங்களை கஷ்டப்படுறனே அப்படின்னு இந்த ஒரு வார்த்தையை அனைவரும் சொல்லியிருக்கோம். இப்போ ஜோதிடத்தில் நம்ம ஜோதிடர்கள்ட்ட போயும் அதை தான் கேட்போம், எனக்கு எப்போ நல்ல காலம். இதை இந்த ஒரு விஷயத்தை அவங்களா ஜாதகத்தை பார்த்து குழம்பிக்கிற விஷயம் அப்படிங்கிறது நான் இதை தான் சொல்லுவேன். ஏன்னா யோகம் எப்போது வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே வழியில் சொல்லணும்னா உங்களுக்கு நல்ல தசாபுத்திகள் வந்தால் தான் யோகம் வரும். இதில் தவறான கருத்துக்கள் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ யூடியூப்பில் நிறைய வீடியோ பார்க்குறாங்க, ஃபேஸ்புக்கில் பார்க்குறாங்க. ஒரு கம்பேரிஷன் போட்டிங்கன்னா, ஒரு நடிகர் விஜய் ஜாதகம், ரஜினிகாந்த் ஜாதகம் எப்படி இருக்குது, அவர் ஜாதகத்தில் செவ்வாய் உச்சமாக இருக்குது, இவர் ஜாதகத்தில் சந்திரன் ஆட்சியாக இருக்குது, இப்படி நம்மளுக்கும் இருக்குது, ஆனால் நமக்கு ஏன் நல்லது நடக்கலை அப்படின்லாம் ஒரு கொஷின்ஸ் வரும். நான் சொல்கிற விஷயங்கள் அதுதான். யோகம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற தசாபுத்திகள் தான் யோகத்தை கொடுக்குமே தவிர, உங்கள் ஜாதகத்தில் 3 கிரகம் உச்சம், 4 கிரகம் உச்சம், 2 கிரகம் ஆட்சி, 2 கிரகம் வர்க்கோத்தமம், இதெல்லாம் ஒரு வரியில் சொல்கிற யோகங்களினுடைய பெயர்களாக இருக்குமே தவிர, உங்களுக்கு அந்த தசாபுத்திகள் உங்களுடைய இளமை காலத்திலேயோ ஓரளவுக்கு ஒரு 60 வயசுக்குள்ளேயோ வந்தால் தானே நமக்கு யோகம். அதுக்கு மேலே வந்ததுன்னா மனிதன் என்னத்தை அணிவிக்க போகிறான்? அது கூட அந்த யோகங்கள் கூட அடுத்த 60 வயசுக்கு மேலே வேறு யோகங்களும் நம்ம குழந்தைகளுக்கு தான் போகும். ஆக இந்த யோகம் எப்போது வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு யோக தசாபுத்திகள் ஒரு வரியிலேயே அதையும் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ 1, 5, 9 தான் யோக தசாபுத்திகள்னு ஃபஸ்ட்டு சொல்கிறது. அப்புறம் 2, 11, அடுத்த ஒரு 2ஆம் இடம் 2ஆம் இடம் தனகாரகன், 11ஆம் இடம் லாபகாரகன், லாப தசாபுத்திகள் அப்படின்னு நம்ம லாபத்தை குறிக்கிறது. இதை நம்ம பட்டியலிட்டு சொன்னோம்னா படிப்படியாக நம்ம சொன்னாலும், அந்த தசாபுத்திகள் சந்தித்தவங்க கூட ஒரு 2ஆம் இடம் சந்தித்தவங்க நிறைய காசு பணத்தை பார்த்துருப்பாங்களா? அப்படியும் இல்லைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ஜோதிடம் ஒரு வரியில் கிடையவே கிடையாது. அது மாதிரி இந்த இடத்துல கம்பேரிஷன் கண்டிப்பாக வச்சுக்கவே கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதைத்தான் நம்ம உங்களுக்கு குரு உச்சமாக இருக்குது யோகம். இப்போ 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குரு உச்சத்தில் ஒரு கோடிக்கணக்கான பேர் பிறந்திருப்பாங்க. ஆனால் அந்த கோடிக்கணக்கான பேரும் நல்லா இருப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது லக்னத்தில் மாறிக்கிட்டே இருக்கும். 12 லக்னமாக இருக்கும். மிஞ்சி போனால் இந்த குரு ஒரு 3 லக்னம் 4 லக்னங்களுக்கு மட்டும்தான் யோகத்தை கொடுப்பார். மற்றவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக யோகத்தை கொடுக்க மாட்டார். அது மாதிரி ஒவ்வொரு 9 தசாபுத்திகளும் யோகம் செய்யும். என்னுடைய கருத்து, 9 தசாபுத்திகளும் யோகம் செய்யும். 9 தசாபுத்திகளும் தீமையும் செய்யும். அப்படிங்கிறப்ப அந்த தசா எப்படி இருக்கார் அப்படிங்கிறத வச்சுத்தான் உங்களுக்கு எப்போ யோகம் வருமேங்கிறத கண்டுபிடிக்கலாமே முடிய, எனக்கு ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு இப்போ மறைந்த முதல்வர் கலைஞர் கருணாநிதி ஐயா ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவருக்கு சந்திரன் உச்சமாக இருக்கும். ஆனால் அவர் உடனே எல்லாம் சந்திரன் உச்ச ரிஷபராசிக்காரர்கள் அத்தனை பேரும் பெரிய ஆளாக இருப்பாங்களான்னா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த ஒரு கரெக்டான அந்த வயதில் ஒரு யோக தசாபுத்திகளை சந்திச்சிருக்கிறாங்க. அதனால அவங்க பெரிய ஆள் ஆகிட்டாங்க. அவ்வளவுதானே தவிர, ஒரு ஜாதகத்தை வச்சுக்கிட்டு நம்ம கம்பேரிஷன் எப்போவுமே பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம குழம்பிடுவோம். ஏன் அப்படி இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கேள்வியை நிறைய பேர் கேட்குறாங்க.
என் ஃப்ரெண்டு ஜாதகத்தில் நல்லா இருக்கான், நானும் அவனும் ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தோம், ஒரே லக்னத்தில் பிறந்தோம், ஆனால் அவன் நல்லா இருக்கான், நான் நல்லா இல்லை. அது மாதிரி அவனுக்கு நல்ல தசை, ஒரே தசையெல்லாம் இருக்குது, அவனுக்கு குரு தசை நடக்குது, எனக்கும் குரு தசை நடக்குது, நீங்கள் தனகாரகன் குரு பணக்காரன் கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ மேஷ லக்னத்துக்கு குரு திசையும் துலா லக்னத்துக்கு குரு திசையும் கண்டிப்பாக நன்மை பண்ணாது. மேஷ லக்னத்துக்கு நன்மையை பண்ணும், துலா லக்னத்துக்கு நன்மையை செய்யாது. அப்போ ரெண்டு பேர்த்துக்கு குரு திசை தான். ரெண்டு பேர்த்துக்கு உச்சமாக இருக்கலாம், ஆட்சியாக இருக்கலாம், நீசமாக இருக்கலாம். அதெல்லாம் நம்ம ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஆக இது ஏன் நான் இந்த வீடியோ போட்டது நோக்கமே எப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே கம்பேரிஷன், ஒரு ஜாதகத்தை வச்சுக்கிட்டு கம்பேரிஷன் பண்ணுறதும், ஒரு யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் இந்த கிரகம் தனகாரகன் உங்களுக்கு குரு திசை வந்தால் நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிடுவீங்க அப்படின்னு ஒரு காமனாக ஒரு விஷயத்தை சொல்கிறத அவங்க ஜாதகத்தை வச்சுக்கிட்டு எனக்கு நல்ல திசை, இந்த சொல்கிற திசை தான் நடக்குது, ஆனால் எனக்கு யோகம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ ரிஷப லக்னத்துக்காரர்களுக்கு குரு திசையே வந்தாலும் அஷ்டமாவதி திசையை அது பெரிய யோகத்தை கொடுக்காது. அது மாதிரி எல்லா லக்னத்துக்கும், இப்போ சிம்ம லக்னத்துக்காரர்களுக்கு சனி திசை யோகத்தை கொடுக்காது, அதே சனி திசை சிலவங்களுக்கு யோகத்தை கொடுத்து இருக்கும். ஆக ஒரு வரி ஜோதிடத்தை நீங்கள் எப்பவுமே பார்த்துட்டு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்குரிய யோக தசா புத்திகள் எப்போது வருமோ அப்பத்தான் நீங்கள் ஒரு யோகத்தை சந்திக்க முடியுமே தவிர, மற்றபடி ஒரு குரு திசை சனி திசை ஒரு 9 கிரகங்களுக்கும் தனிப்பட்டு இவர் இப்படித்தான் அப்படிங்கிற விஷயங்களை காமனாக சொல்கிறத நம்ம ஏற்றுக்கவே கூடாது. இதை போட்டு நீங்கள் எப்போவும் குழம்பிக்காதீங்க. ஏன் இதை நான் போடுறேன் அப்படின்னா, என்கிட்ட கமெண்ட்ஸ் வர்றது பூரா இதைத்தான் சொல்கிறாங்க, இந்த கம்பேரிசனை தான் சொல்கிறாங்க. இந்த ஜோதிடர் இந்த தான் சொன்னார், சனி வலுவாக இருந்தால் தொழிலில் டாப்பில் இருப்போம்னாரு, நான் நல்லா இல்லையே அப்படின்னு அவர் கேட்பார். அப்படிங்கிறப்ப அது சனி அவருக்கு எங்கே இருக்குது, குரு பார்க்குறாரா, சுக்கிரனோட சேர்ந்துருக்காரா, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் ஒரே சனி திசை வந்தால், யோக திசையாக வந்தால் கூட அது யோகம் பண்ணுமா அப்படின்னா அதுக்கும் சில விதிமுறைகள் இருக்குது. ஏன்னா ஒரு திசை யோகம் பண்ணணும்னா நிறைய விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த திசை லக்னத்துக்கு நட்பாக இருக்கணும், நட்பு வீட்டில் இருக்கணும், அந்த லக்னத்துக்கு யோக சாரம் வாங்கியிருக்கணும், அந்த சனி திசையை யோக கிரகங்கள் நட்பு கிரகங்கள் பார்த்துருக்கணும், அது அஸ்தமனமாகாமல் இருக்கணும், அந்த கிரகத்தோட யோக கிரகங்கள் சேர்ந்துருக்கணும். இவ்வளவும் உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் தான் உங்களுடைய அந்த தசாபுத்தி கூட யோகம் செய்யும். அதனால் ஒரு வரியில் உங்களுக்கு ஒரே வரியில் 1, 5, 9 திசை நீங்கள் கோடீஸ்வரன், அதுவும் போய். ஏன்னா நான் நிறைய ஜாதகத்தை இதுக்கு கம்பேரிசன் சொல்லுவேன். 1, 5, 9 திசைகளை சந்தித்தவன் பெரிய கோடீஸ்வரன் ஆனாமல் சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்தவளையும் நான் பார்த்துருக்கேன். அதே சனி திசை நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க, சனி திசையில் கோடீஸ்வரன் ஆனவனையும் நான் சொல்லுவேன். அது மாதிரி கேது திசையில் நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க, செவ்வாய் திசையில் நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. நான் ஒவ்வொரு தசா புத்திக்கும் 9 திசைகளையும் கோடீஸ்வரனான ஜாதகங்களை என்னால் அவங்களுக்கு விளக்கத்தோடு நிரூபித்து காட்ட முடியும். அதனால் நீங்களாக இந்த திசை நல்லா இருக்காது, கேது திசை ஞானகாரகன் ஞானத்தில் போயிடுவான், கோயிலாக அலைவான் அப்படின்னு சன்னியாசியாக போயிடுவான், அது தவறு. அதே சுக்கிர திசையில் இருக்கிறவங்க ஒரே பெண்கள் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருப்பான் அப்படிங்கிறதும் தவறு. அந்த தசாபுத்திகள் நான் மேலே சொன்ன மாதிரி எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்த்துட்டு தான் நம்ம இந்த திசை யோகம் செய்யும், இது செய்யாதுன்னு நம்ம முடிவு பண்ணணுமே தவிர, ஒரு வரியில் நீங்களாகவே ஒரு கற்பனையாகவும் அதிகப்படுத்திக்க வேண்டாம், அதே கற்பனையை பயப்படவும் தேவையில்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதனால் உங்களுக்கு யோகம் செய்யுமா அப்படிங்கிறதான் பார்க்கணுமே தவிர, அதை நீங்கள் ஜோதிடர்கள்ட்ட காட்டி தெரிஞ்சுக்கணுமே ஒழிய, நீங்களாக இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு
இவருக்கு இந்த திசை யோகம் பண்ணுது. இப்போ ரஜினிகாந்த் ஜாதகத்தை எடுத்துட்டிங்கன்னா அவருக்கு ஒரே ஒரு கிரகம் தான் உச்சமாக இருக்கும், செவ்வாய் மட்டும்தான் உச்சமாக இருக்கும். மற்ற எந்த கிரகமும் உச்சமாக இருக்காது. அவரை அந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா சாதாரண ஜாதகமாக இருக்கும். ஆனால் அவர் ஜெயிச்சதுக்கு காரணம் அவருக்கு 5ஆம் இடத்து அதிபதி 7ல் இருப்பார். 5ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் இருக்கும். போன ஜென்ம புண்ணிய பலன்கள் அவருக்கு நிறைஞ்சிருக்கும் அவர் ஜாதகத்தில். அவர்னால அது ஜெயிச்சார். ரெண்டாவது 5ஆம் இட திசையை வந்து அவர் ஒரு 30-33 வயசுலேயே சந்திச்சிருக்காரு. ஒரு 16 வருஷம் குரு திசை. இப்போ கூட அவருக்கு போய்கிட்டு இருக்கிறது வந்து 5லேருந்து 2-5-2-11 புதன் 5ல் சுக்கிரனோட சேர்ந்திருந்து திசையை நடத்துது. ஆக இதுதானே தவிர அவர் ஜாதகத்தில் பெரிய ஆட்சிங்கிறது ஒன்றுங்கிற உச்சம் மட்டும் செவ்வாய் மட்டும்தான், வேறு எந்த கிரகமும் அவருக்கு உச்சம்லாம் ஆகலை. பார்த்தீங்கன்னா அவர் சாதாரண ஜாதகமாக தான் தெரியும். அதனால் இந்த உச்சமாக இருக்கணும், கேந்திரத்தில் இருக்கணும், திரிகோணத்தில் இருக்கணும் அப்படின்னா அத்தனை திசைகள், அத்தனை 6-8-12 திசைகளே இல்லாதவங்களும் ஜெயித்தவங்களையும் நான் பார்த்துருக்கேன். அதனால் ஜோதிடம் அப்படிங்கிறதை நீங்கள் ஒரு வரியில் ஒருத்தர் சொல்கிறத வச்சுக்கிட்டு நீங்களாக ஒரு கணக்கை போட்டு குழம்பிக்காதீங்க. ஏன் என்ன சொல்கிறேன்னா, நிறைய பேர் இந்த பயத்தினால தான் நிறைய கேள்வி கேட்குறாங்க. எனக்கு இந்த திசை வந்துருச்சு, இந்த ஜோசியர் அதை சொன்னார், சனின்னா நீங்கள் வந்து ரொம்ப இதாக கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொன்னார். அது போய். அதனால் நான் ஒரே வரியில் சொல்கிற விஷயம், 9 திசைகளும் யோகம் செய்யும். உங்களுக்கு எப்போ யோகம் வரும் அப்படிங்கிறது உங்களுடைய நட்பு, உங்கள் லக்னத்துக்கு நட்பு தசாபுத்திகள் வந்து அது நல்ல இடத்துல நான் மேலே சொன்ன மாதிரி அத்தனை வரிகளும் அமைப்புகள்லையும் இருந்தால் தான் யோகம் வரும். அதனால் ஒரு யோகங்கிறது சாதாரண விஷயங்கள் அல்ல, இத்தனை விஷயங்களையும் பார்க்கணும். அதனால் இதை பற்றி நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கணும்னாலும், ஜாதகம் பார்க்கணும்னாலும், திருமண பொருத்தம் பார்க்கணும்னாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9865158355. இந்த நம்பருக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பர்த் பிளேஸ் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா நானே கணிச்சு சொல்லிடுவேன். அதனால் உங்கள் ஜாதகத்தில் யோகம் எப்பொழுது வருங்கிறத அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் வேறு எதையும் போட்டு நீங்கள் அழிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான். ஏன்னா எல்லா கமெண்ட்ஸில் இதை தான் கேட்குறீங்க. இந்த கம்பேரிசன் பண்ணியே அந்த அவர் ஜாதகத்தில் அப்படி இருக்குது, என் ஜாதகத்தில் இப்படி இருக்குது, இந்த இதை நீங்கள் குழப்பிக்க வேண்டாங்கிறதுக்காண்டி தான் அந்த வீடியோவை போட்டேன். என்னுடைய வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணுன்னா யூடியூப்பை SARANI சாரணி, ஃபேஸ்புக்கு SRI ஸ்ரீன்னு சர்ச் பண்ணிங்கன்னா சாரணி ஸ்ரீ அஸ்ட்ராலஜி டீம் வரும். மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மற்றொரு நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.